ஐயா, நாங்கள் கத்திரிப்பட்டி சேர்ந்த வானாபாறான்ற கிராமம். அதில் வந்து 46 குடும்பங்கள் இருக்கிறோம். இந்த 46 குடும்பமும் குறுக்க ஆறு. அந்த ஆற்றை கடந்து வர முடியல. இன்றைக்கி 3 மாதமாக மழை பெஞ்சி ஆற்றை கடந்து வர முடியல. நாங்கள் மரத்து மேலே ஏறி குரங்கு போல் தாவி தான் அந்தாண்ட கரைக்கு வரோம். அங்கேருந்து ஒரு குழந்தை குட்டி ஸ்கூல் பிள்ளைங்க அந்த மாதிரி வெளியே ஸ்கூலுக்கு வர்றதுக்கு வழி இல்லை. அந்த பிள்ளைங்களை நாங்கள் அந்த மரத்தை மூலமாக கொண்டு வந்து இந்தாண்ட ஸ்கூலுக்கு விடுறோம். மறுபடியும் இங்கே வர்றதுக்கு கத்திரிப்பட்டிக்கு வர்ற பஸ்ஸு 8 மணிக்கு வருது, நைட்டு 7:30 8 மணிக்கு வருது. அந்த டைமுக்கு வந்து இருட்டு டைமெல்லாம் அந்த குழந்தைங்கள ஆற்ற கடக்க முடியறதில்ல. இந்த மாதிரி சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துக்கு ஒரு பிரிட்ஜி பாளையம் கட்டி கொடுத்து எங்களுக்கு ஒரு வழி கொடுங்கன்னு கேட்டோம். வீடியோ சாரும் வந்து பார்த்துட்டு இதை செஞ்சுக்கலாமான்னாரு. இது வரைக்கும் எதுவும் செய்யலைங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் உடனடியாக அந்த வேலையை செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரோட்டு வசதி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்து இப்போ தான் நாங்கள் பொதுமக்களாக பார்த்து அந்த வழியை எடுத்துக்கிறோம். எங்களுக்கு அந்த பாலத்தை அமைச்சு கொடுத்து எங்களுக்கு அந்த ரோட்டு கொஞ்சம் வழி சுத்தமாக்கி கொடுத்தா பரவாயில்லைங்க. அதே வந்து பாரஸ்ட் சாருங்க எல்லாமே வந்து கேட்டாங்க, நீங்கள் இந்தாண்ட எதுக்குப்பா ரோட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போதும் சரி, ரோடு இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து டிராக்டர் அதுக்கு அந்தாண்ட போய் எப்படி விவசாயம் பண்ணுறது, உழவு ஓட்டுறது, என்ன வழியில் ஓட்டுறது, அங்கே இருக்கிற பொருள் எப்படி இந்தாண்ட கொண்டு வர்றது, அங்கே இருக்கிற ஒரு காயெல்லாம் நல்லதுக்கு அடுத்து ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் இந்தாண்ட ஆற்றை எப்படி கடந்து வர்றது. அதனால தான் எங்களுக்கு அந்த பாளையம் முக்கியமாக எங்களுக்கு தேவை அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் மரத்தில் ஏறி அந்தாண்ட இந்தாண்ட இறங்குறது போகிறது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சி விட்டுக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடைமுறையும் தெரியவில்லை. எங்களுக்கு உடனடியாக அதை தெரிவிக்க வேண்டுங்க. இங்கே விவசாயம் இருக்கிற விவசாய பொருளுங்களை எங்களுக்கு நகரத்தில் பேருந்து நிலையத்தில் எங்களுக்கு கட்டணம் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இதுமாரி மலை மேலே வந்து தண்ணீர் பகுதி வர நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வரும்பொழுது பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் வந்து கீழே விழுந்து அடிபடக்கூடிய நிலையில் இருக்காங்க. அதனால் உடனடியாக அரசு வந்து நடவடிக்கை எடுத்து வந்து மேம்பாலத்தை வந்து கட்டி அமைக்கணும். புதிய வழித்தடங்களை வந்து சாலை வசதிகளை வந்து மேம்படுத்தி தரணும். சிறு சிறு தடுப்பணைகள் நீர்த்தேக்கங்கள் வந்து உருவாக்கி தரணும். வனப்பகுதியில் வந்து கால்நடைகள் மேய்வதற்கான அனுமதியை வந்து அரசு உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து வந்து அனுமதிக்கணும். இந்த மலைவாழ் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உணவு சமைப்பதற்கான காடுகளில் சிறு சிறு விறகுகள் எடுப்பதற்கான அனுமதியை வந்து அரசு வந்து அனுமதி வழங்கணும். பொய் வழக்கு போடக்கூடிய அரசு வந்து பொய் வழக்கு போட்டு மக்கள் மீது வந்து திணிக்கப்பட்டு மன உளைச்சல் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த பொய் வழக்கை எல்லாமே மீண்டும் பெறணும். இனி வருங்காலங்கள் வந்து பொய் வழக்குகள் போடாமல் அந்த பகுதி மக்களுக்கு வந்து முழுமையான சுதந்திரமான சூழலை வந்து உருவாக்க தரணும். அதை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டுகிறோம். நன்றி.